அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து இந்த காலையில் கர்த்தருடன் என்கிறதான யூடியூப் நிகழ்ச்சியை பாருங்கள். பார்த்து முடித்தவுடனே மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தைகள் அதில் ஜீவன் இருக்கிறது. அது அநேகருக்கு பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவர் உங்களை எடுத்து பயன்படுத்துவாராக. இந்த நாளின் தியானத்திற்கு என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி உபாகமம் புத்தகம், அதனுடைய 7வது அதிகாரம் 10வது வசனம். இப்படியாய் சொல்லுகிறது. 10வது வசனத்தின் பின்பகுதி, அவர் தாமதியாமல் பிரத்யட்சமாய் பதிலளிப்பார் என்று நீ அறிய கடவாய் என்று சொல்லி அருமையான ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் தாமதியாமல் பிரத்யட்சமாக பதிலளிப்பார் என்று சொல்லி சொல்லுகிறார். எதிரிகளுடைய பகைஞர்களுக்கு பிரத்யட்சமாய் பதில் அளிப்பார், அவர்களை அழிப்பார் என்றும், தம்மை பகைக்கிறவனுக்கு, யாரெல்லாம் உங்களை பகைக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் தாமதிக்க மாட்டார், பிரத்யட்சமாக பதில் அளிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய நாமத்தின் மித்தமாக நீங்கள் வேதனைப்படுகிறீர்களா? ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பதனால அநேகர் உங்களை பகைக்கிறார்களா? உங்களுடைய ஊழியத்தின் பாதைகளில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்களுடைய குடும்பத்தில், இன்னைக்கு இந்த உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்கள் நான் ஒத்து போகாமல் ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த உலக பிரகாரமாக நம்மை எதிர்பார்க்கிறவர்கள் நம்மை பகைப்பார்கள். நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக பதில் அளிப்பார், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த பவுல் அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளை அழிக்க வேண்டும் என்று சொல்லி பிரதான ஆசாரியனிடத்தில் கட்டளையை பெற்றுக்கொண்டு அவர் எருசலேமில் இருந்து புறப்பட்டு போகிறார். புறப்பட்டு போகிற வழியில் இயேசு அவர் கட்டளையை பெற்ற உடனே ஆண்டவர் தரிசனமாகிறார், பவுலை அழைக்கிறார். பவுல் யார் இது என்று சொல்லி கேட்கிறார். அப்போ இயேசு சொல்கிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பின சவுலை ஆண்டவர் சந்தித்தார். சவுல் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நிருபங்களை பெற்று அவர்களை கட்டி அவர்களை சிறைச்சாலையில் அடைக்க வேண்டும், அடிக்க வேண்டும், வேதனைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவன் நிருபங்களை வாங்கி கொண்டு புறப்பட்ட மாத்திரத்தில் இயேசு தாமதமின்றி உடனடியாக பிரத்யட்சமாக அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனோடு கூட இடைப்பட்டார். அதே ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் தாமதிக்காமல் பிரத்யட்சமாக உங்கள் எதிராளிக்கு பதிலளிக்க ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய நாமத்தின் மித்தம் நீங்கள் துன்பப்படுகிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்கிறதுனால, பரிசுத்தமாக வாழ்கிறதுனால, சாட்சியாய் வாழ்கிறதுனால, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழ்கிறதுனால உங்களுக்கு வேதனைகள் வருகிறதா, துன்பங்கள் வருகிறதா, பிரச்சனைகள் வருகிறதா? சோர்ந்து போவாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக எழும்பி பதிலளிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகினால் இந்த வார்த்தைகளை விசுவாசிங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகிறப்பா. இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே, நீர் தாமதியாமல் பிரத்யட்சமாக பதிலளிக்கிறீர் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாய் எங்களுடைய காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே தாமதமின்றி நிறைவேற்றுகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.